என்னன்னா திறந்து விடு ஒரே நிமிஷம் போகிறேன். அதாவது இப்போ நம்ம சாப்பிட்றோம் சாப்பாடு பூரி. பூரி வெயிட் பண்ணுங்கள் ஈகராக வெயிட் பண்ணுங்கள். 2 நிமிஷத்தில் அதுக்கு ஆன்சர் கொடுக்க போகிறேன். ஈகராக வெயிட் பண்ணுங்கள். சொல்ல தப்புறேன். எல்லாருக்கும் பதில் ஒரே பதில் தான். அதாவது என்னன்னா போலியா சாயம் அது கிடையாது. சூப்பராக இருக்கும். டபுள் மீனிங் வேர்டு. எல்லாம் வெயிட் பண்ணிங்க. சொல்லு வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு தான் நானும் வெயிட்டிங் ஈகராக வெயிட் பண்ணுறேன். சொல்லு. அதாவது சீக்கிரட்டாக தான் சொல்லணும். சொல்லு. வெயிட்டிங் ஒரே நிமிஷம் ஒரே செகண்டில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன்டா. அதாவது இங்கே லேடிஸ் யாரும் இல்லை. ஆமாம், நம்ம 5 பேர் தான். அப்படியே இருங்க, சீக்கிரம் சொல்லிடுவேன். நான் சொல்கிறதுக்கு ஒன்று கூட்டலாம் இப்போவே அது இல்லை. அது என்னன்னா ரொம்ப போலையா? ஒரு நிமிஷம் இரு. எவ்வளோரா வேலைக்கு போனால் தானே அவன் ஃபோட்டோ சொல்கிறேன். நான் மாற்றி போட்டேன். நீ போட்டி வெயிட் போட்டேன். போயிட்டு வா டாட்டா. போயிட்டு பார்த்து போயிட்டேன். இப்போ சொல்கிறேன். போயாச்சா? இப்போ சொல்லிட்டோம் எல்லோரும் போயாச்சு. இப்போ என்னன்னு சொல்கிறேன். அது பொம்பளைங்க பின்னாடி இருக்கிற 2 பேக்கு பின்னாடி 2 இருக்குல்ல, அதான் பூரி. போதுமா? பின்னாடி 2 இருக்குல்ல, அதே தான் தெய்வம் சொன்னாலும் வெங்கடேசர் அதே தான்டா பின்னாடி அதான் பூரி. இப்போ பூரின்னா என்னது? ஒப்பி போயிருக்குல்ல, அதான் பூரி. போதுமா? அதுதான் பூரிடா. பூரி பின்னாடி 2 உப்பி போயிருக்குல்ல, கவர் ஆயிடுச்சு. இப்போ புரிஞ்சுதா டவுட்டு? அப்பா இதுக்கு இவ்வளோ நேரம் முன்னாடியே சொல்ல வேண்டியது. உரிமையாக சொல்லலாம். அது எப்படி உரிமையாக சொல்லலாம்? லேடிஸு கோச்சுக்கோங்க. இது எப்படி உரிமையாக வெளில சொல்ல முடியும்? அப்போ மேங்கோ இல்லையா? இல்லை, லேடிஸ் பின்னாடி இருக்கிற 2 பேக் தான் பூரி. முன்னாடி இருக்கிறது இட்லி. ஐயோ, அதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன். ஆமாம், பின்னாடி தான் 2 பூரி. சொல்லி கொடுத்தது சங்கரி. சங்கத்துக்கு எப்படி எல்லாம் கோட் வேர்ட்ஸ் தெரியுமோ தெரில. சங்கரி தான் சொன்னான். என்னடா பூரிங்கிறாளே. ஒரு நாள் பார்த்தா அது இப்படி சொன்னான். பூரி சொல்லி கொடுத்தது சங்கரி.